அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. புகாரியுடைய ஹதீஸ் 50-90 என்ற பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு வாலிபர் மனைவியை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துன்கிஹுல் மர்அத்து, 4 விஷயங்களுக்காக பெண்களை திருமணம் முடிக்கப்படுகின்றது. ஒன்று, லி மாலிஹா, அவளிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்த்து, பொருளாதாரத்தையும் பணத்தையும் செல்வங்களையும் பார்த்து முடிக்கப்படுகின்றன. இரண்டாவது, ஒலி ஹஸ்பிஹா, வம்சத்தை பார்த்து, குடும்ப பெயரை பார்த்து முடிக்கப்படுகின்றன. மூன்றாவது, வலி ஜமாலிஹா, அழகை பார்த்து, அவளிடம் இருக்கக்கூடிய அழகை பார்த்து முடிக்கப்படுகின்றன. நான்காவது சொன்னார்கள், ஒலி தீனிஹா, நான்காவதாக மார்க்க பற்றுள்ள பெண்ணாக பார்த்து முடிக்கப்படுகின்றன. இந்த 4 விஷயங்களையும் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு கூறினார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீங்கள் தீனுடைய பெண்ணை தேர்ந்தெடுங்கள், வெற்றி அடைந்து விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அத்துன்யா மதாஉன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்னு மாஜா 1855 என்ற பகுதியில நீங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி அனுபவிக்கக்கூடிய அதிகமான பொருள்கள் இருக்கின்றன. ஹைருல் மதாஅத் துன்யா, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு சிறந்த பொருள் என்னவென்றால் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாக மட்டும் கூறாமல் மனிதனுடைய ஈமான் இறைநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு பாடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள்.